Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 2 exercise 2.5ல உள்ள miscellaneous practice problems பார்க்க போறோம். ஒரு 9 to 13 sums நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து third term portions, book page number 45ல இருக்கு. போன வீடியோல நம்ம same miscellaneous practice problemsல 8th sum வரைக்கும் பார்த்திருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இந்த sums பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். 9th sum. 2 is what percentage of 50 அப்படின்னு கேட்டிருக்காங்க. question வந்து ரொம்ப simple question தான், but first நம்ம understand பண்ணிக்கணும். என்னன்னா very important sums, இந்த மாதிரி sum கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸாம்ல. 2 is, அதாவது 2ங்கிற நம்பர் வந்து what percentage of 50 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்போ இந்த வாட் அப்படி நம்ம இந்த பர்சன்டேஜ் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50, அப்போது வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50, அதாவது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் 50 இஸ் 2 அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதா? அந்த வாட் அப்படிங்கிற இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். 2 இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 50. மறுபடியும் ரீட் பண்ணுங்கள். 2 இஸ் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 50 அப்படின்னா என்னது? x percentage of 50 is 2. புரியுதா? x percentage of 50 is 2. What is this x? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இப்போ நான் சொன்னது அப்படியே நான் ஸ்டெப்ஸாக எழுதிடுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்தீங்க இல்லையா, லெட்டர் எடுத்தீங்க இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதணும். என்னென்னு எழுதுறான். 9th sum. So let the required percentage be x ன்னு எடுத்துக்கலாம். So let the required percentage be x ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருந்தாங்க? what 2 is what percentage of 50. அப்போ நம்ம என்ன எழுதிடலாம்? x percentage of 50 is 2. இப்போ தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு இது எப்படி வந்துச்சுன்ட்டு. கரெக்டாக? அப்போது இது இந்த பர்சன்டேஜ் தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? எக்ஸ் பை 100ன்னு எழுதலாமா? ஸோ அந்த எக்ஸுங்கிறது தான் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஸோ எக்ஸ் பை 100 இன்ட்டு 50 which is equal to 2. ஒன்றும் நீங்கள் இந்த 100ம் இந்த 50யும் இங்கேயே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைனா அந்த பக்கம் கொண்டு போய் கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் இங்கேயே கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 5 1s are 5, 5 2s are 10. இப்போ பேலன்ஸ் இந்த பக்கம் என்ன இருக்குன்னா எக்ஸ் பை 2 which is equal to 10. 2 மட்டும் தான் இருக்குது. அப்போ இந்த 2 வந்து அந்த பக்கம் போகுமா? எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுக்கிட்டு இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனால் இந்த பக்கம் இது டிவைடில் இருக்குது, அந்த பக்கம் போனால் மல்டிப்ளை. ஸோ இந்த 2 ஆல்ரெடி இருக்குது, அதை போட்டுக்கிட்டு இன்ட்டு 2. ஸோ 2 into 2 will be x is equal to 4%. இந்த பர்சன்டேஜ் மட்டும் போட மறந்துடாதீங்க, ஏன்னா பர்சன்டேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபைனலாக என்ன எழுதிடலாம்? 2 is 4% of 50. இங்கே பாருங்கள், நான் அப்படியே கொஸ்டினில் கேட்டிருக்கேன் பாருங்கள். அந்த வாட் பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் கண்டுபிடிச்ச பர்சன்டேஜாக போடுறேன். புரியுதா? 2 is 4% of 50. அவ்வளோதான். இல்லைன்னா இந்த ஸ்டெப் உங்களுக்கு எழுத தெரியலன்னா நோ ப்ராப்ளம், இதோட நீங்கள் கட் பண்ணிடலாம், இதோட நீங்கள் கூட நான் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகே? ரொம்ப சிம்பிள் சம் தான். ஸோ இந்த 9th sum வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 10th sumக்கு போயிடலாமா? வாங்க 10th sum. what percentage of 8 is 64. இதே சம் தான், கொஞ்சம் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் பர்சன்டேஜ். அப்போ அந்த வாட் இருக்க இடத்துல நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64. புரியுதா? x percentage of 8 is 64. அப்போ x percentage of 8 is equal to 64. அந்த x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், சேம் சம் தான், போட்டுடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு let the required person, இல்லை எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேரியபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். let the required percentage be xன்னு நான் எடுத்திருக்கேன். ஸோ கொஷனில் கொடுத்த மாதிரி நான் அந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதுகிறேன். என்னதுன்னா வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64. அந்த இஸ் அப்படின்னா எழுதுனா ஈக்குவல் டு அப்படின்ட்டு அர்த்தம். அப்போது என்ன எழுதிக்கலாம்? எக்ஸ் பை 100, இந்த ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 8 which is equal to 64.
இங்கே கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணலாம். நான் இங்கே இது ரெண்டும் பண்ணுறேன். 2 டேபிள் கேன்சல் ஆகும். 2 4s are 8, 2 5s are 10, 0. அகெயின் இது ரெண்டும் 2 டேபிள் ஆகும். 2 2s are 4, 25s are. ஸோ பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? x/25 into 2 which is equal to 64. இது மட்டும்தான் இப்போ வந்து பேலன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அந்த பக்கம் இதுக்கப்புறம் இது ரெண்டும் கேன்சல் ஆகாது சேம் டேபிளில், அதனால் நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ இப்போ x/25 ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 அந்த பக்கம் போனால் டிவைடில் ஆகுமா? ஏன்னா இந்த பக்கம் மல்டிப்ளையில் இருக்குது, இந்த பக்கம் வந்தால் டிவைட். இப்போ இந்த 25 அந்த பக்கம் போனால் மல்டிப்ளையில் ஆகுமா? ஏன்னா இந்த பக்கம் டிவைடில் இருக்குது, இந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். பேலன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே எழுதுங்க, கொண்டு வர நம்பரை எழுதுங்க. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 2ம் 64ம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகும். 2 டேபிள் 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4. ஸோ x is equal to என்ன இருக்குது? 32 into 25. இப்போ 32வையும் 25வையும் மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, 0 பேலன்ஸ் 1, 5 3s are 15, 15 plus 1 16. Next 2 2s are 4, 3 2s are 6, 0 0 balance 1, 7 8. So x is equal to என்ன வந்திருக்கு? 800%. ஸோ நம்ம என்ன எழுதிடலாம்? கொஸ்டின் வந்து வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64ன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம என்ன எழுதிடலாம்? 800% ஆஃப் 8 is 64 எழுதிடலாமா? ஸோ இதை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இடம் இல்லை, நான் பேக் சைடில் எழுதுகிறேன். இந்த சம் நோட் பண்ணிக்கோங்க, வெரி சிம்பிள் தான். நான் நினைக்கிறேன் இங்கே நீங்கள் கேன்சல் பண்ணாமல் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் கேன்சல் பண்ணால் ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த 8 வந்து இங்கே டிவைடில் வருமா, இந்த 100 வந்து மல்டிப்ளிகேஷனில் வருமா. ஸோ இந்த 8 வந்து டிவைடில் வரும்போது 8 1s are 8, 8 8s are 64. ஈஸியாக ஒரே கேன்சல் ஆகிடும். அப்போ 8ம் 100ம் மல்டிப்ளை பண்ணால் 800 டைரெக்டாக எழுதிடலாம். ஓகே, அந்த ஃபைனல் ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, அதை நான் எழுதுகிறேன். உங்கள் இஷ்டம் தான், அது எழுதினாலும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். எழுதலைனாலும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து 800%ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 800% ஆஃப் 8 is 64. புரியுதா? ஓகே, இப்போ நம்ம 10th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 11th சம்க்கு போயிடலாம். 11th சம் பார்த்துடலாம் வாங்க. 11th சம் பாருங்கள். Stephen invested rupees 10,000 in a savings bank account that earned 2% simple interest. Find the interest earned if the amount was kept in the bank for 4 years. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஸ்டீஃபன் இன்வெஸ்டட் rupees 10,000 அப்படின்னா என்னது? 10,000 rupees வந்து பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ இதுதான் வந்து பிரின்சிபல். அப்புறம் தட் earn 2% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2% ஆர் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். earned in the amount was kept in the bank for 4 years. அமௌண்ட் வாஸ் கெப்ட் இந்த பேங்க்னு சொன்னோன்னே இது அமௌண்ட்டு நினச்சிடாதீங்க, இது இனிஷியல் அமௌண்ட், அது பிரின்சிபல் தான். அப்போது நம்ம அது 4 years, அப்போ என் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரின்சிபல் இருக்குது, ஆர் இருக்குது, என் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். PNR/100 ஃபார்முலா போட்டு டைரெக்டாக கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிடலாம். பிரின்சிபல் வந்து rupees 10,000ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர் வந்து 2%ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு என் வந்து 4 yearsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கண்டுபிடிக்கணும். கொஷின் மார்க் புரியுதா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னதுன்னா PNR/100. ஸோ P வந்து என்னது 10,000 இன்ட்டு என் வந்து 4 இன்ட்டு ஆர் வந்து 2/100. இப்போ இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. பேலன்ஸ் இருக்கிறது 100 இன்ட்டு 4 இன்ட்டு 2. எப்பயுமே வந்து இந்த மாதிரி கேன்சலேஷன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத எழுதிட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் எந்த நம்பரும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, ஸோ 100 இன்ட்டு 4 வந்து 400. நெக்ஸ்ட் வந்து 400 இன்ட்டு 8 வில் பி 400 இன்ட்டு 2 800. ஸோ rupees 800. ஸோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு? rupees 800 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ 11th சம் ஈஸி தானே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். 11th சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th சம் பார்த்துடலாம் வாங்க. Riya bought rupees 15,000 from a bank to buy a car at 10% simple interest.
If she paid rupees 9,000 as interest while clearing the loan, find the time for which the loan was given அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியா வந்து 15,000 வந்து பேங்க்லேருந்து வாங்குறாங்க டு பை அ கார். அப்போ இது வாங்குறாங்க அப்படின்னா பாட் அப்படின்னா இது இனிஷியல் அமௌண்ட்டுங்கிறதுனால இது வந்து பி. ஃப்ரம் அ பேங்க் டு பை அ கார் 10%. அப்போ ஆர் வந்து 10%. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இஃப் ஷீ பெய்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இஃப் ஷீ பெய்ட் 9,000 as இன்ட்ரெஸ்ட், அதாவது 9,000 இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதுதான் என்னது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். while clearing the loan, லோன் கிளியர் பண்ணும்போது 9,000 rupees வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க. find the time for which the loan was given. டைம் கேட்குறாங்க, n தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ என்னுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா, SI into 100 by P into R. எல்லாமே இருக்குது, SI இருக்குது, P இருக்குது, R இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். ஓகே, ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம எழுதிடலாம். ஸோ நான் இப்போ சொன்னது அப்படியே எழுத போகிறேன். P வந்து rupees 15,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு R வந்து 10%ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து rupees 9,000ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறாங்கன்னா n தான் கேட்குறாங்க, n which is equal to question mark. ஓகே, ஸோ டைரக்ட் ஃபார்முலா இருக்குது, நம்ம படித்தோம் ஆல்ரெடி. என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபார்முலாஸ்லாம் புரியும். ஸோ என்னோட ஃபார்முலா n which is equal to simple interest into 100 by P into R. ஞாபகம் இருக்கா? எஸ். now n is equal to simple, ஞாபகம் இல்லைனா நான் வந்து 2.4 எக்ஸசைஸ் எடுத்திருப்பேன் இல்லையா, அந்த வீடியோ போய் பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். கிளாஸ் 7 சாப்டர் 2 டேர்ம் 3 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.4 பாருங்கள். அந்த சம் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து சொல்லியிருப்பேன், இந்த ஃபார்முலாஸில் எக்ஸாக்டாக கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 9,000 அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இன்ட்டு இந்த 100 அப்படியே போடுங்க. பை P வந்து 15,000 இன்ட்டு R வந்து 10. ஓகே, இப்போ கேன்சலேஷன் பண்ணிடலாம். இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல், இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணலாம். 9 into 10 by 15 இருக்குது. இப்போ எது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். இப்போது இது ரெண்டும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 3s are 15, 5 2s are. இப்போ இது ரெண்டும் 3 டேபிளில் 3 1s are 3, 3 3s are 9. ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 3 into 2 will be n which is equal to 3 2s are 6 years. n வந்து நம்ம எப்பவுமே இயர்ஸில் தான் எழுதுவோன்றதுனால நம்ம இயர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த 12th சம் வந்து நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு தடவை காட்டுறேன், எழுதிடுங்க, ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த 12th சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த 12th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம 13th சம் பார்த்துடலாம் வாங்க. சம் கொஷின் ரீட் பண்ணிடலாம். In how much time will the simple interest on rupees 3,000 at the rate of 8% per annum be the same as simple interest on rupees 4,000 at 12% per annum for 4 years அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் வந்து ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம் வாங்க. in how much time n கேட்குறாங்க. will the simple interest on rupees 3,000, அதாவது இது 3,000ங்கிறது பிரின்சிபல், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா in how much time will the simple interest on rupees 3,000 at the rate of 8% per annum, புரியுதா? அதாவது எந்த டைம் n தெரியல, P வந்து 3,000, R வந்து 8% per annum, be the same as the simple interest on 4,000. அப்போ இதுவும் ஒரு பிரின்சிபல் at 12%. அப்போ இது R per annum for 4 years. அப்போ இது வந்து n கொடுத்துருக்காங்க. அப்போது எதுக்கு n கேட்டிருக்காங்க? n தான் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அப்படி தான் கிடையாது. இந்த சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த டைமில்
பிரின்சிபல் 3000 இருக்கும் போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% இருக்கும் போது வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன்சரும் புரியுதா பி த சேம் ஆஸ் த சேம்னா ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டாங்க இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்போ 4000 பிரின்சிபல் ஆர் வந்து 12% 4 இயர்ஸாக இருக்கும் போது வர சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க அப்படி ஈக்குவலாக இருக்கும் போது இதுக்கு எண் வந்து எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க புரியுதா அப்போ நம்ம ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டு இதை P1 இதை P2ன்னு எடுத்துக்கலாமா ரெண்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க புரியுதா அப்போது ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI1 கண்டுபிடிக்கணும் இதுக்கு ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண வேண்டியது தான் புரியுதா ஸோ நான் இப்போ சொன்னது அப்படியே நம்ம எழுதிடலாம் ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம் நான் வந்து அந்த P1 எடுத்திருக்கேன் P1 வந்து ₹3000 கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அதே நான் வந்து P1 N1 R1 எடுத்துக்கலாமா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து P1 R1 வந்து 8 அதோட R1 வந்து 8% கொடுத்துருக்காங்க அதோட N1 தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தெரியல அடுத்தது ஒன்று கொடுத்துருக்காங்க P2 வந்து ₹4000 கொடுத்துருக்காங்க இது வந்து நான் R2ன்னு எடுத்துக்கிறேன் 12%ன்னு கொடுத்துருக்காங்க இதில் N2 வந்து 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க இது ரெண்டும் சேம் இதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க அப்போ இதோட SI1 கண்டுபிடிக்கணும் இதை வந்து நான் SI2ன்னு எடுத்துக்கிறேன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் ஓகே இந்த ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் ஈக்குவல் டுன்னு சொன்னதுனால ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேட் பண்ணும்போது என்னோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும் புரியுதா கொஷனோட மீனிங் நான் இதுதான் கான்செப்ட் இப்போ என்ன எழுதலாம் P1 N1 R1 by 100ன்னு எழுதலாமா இதுக்கு வந்து P2 N2 R2 by 100ன்னு எழுதலாமா ஏன் அப்படி எழுதணும்னா டிஃப்ரென்ஷியேட்காக 2P 2R 2N இருக்குல்லே அதனால் இப்போ நம்ம SI1 என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் P1 வந்து 3000 இன்ட்டு N1 வந்து தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் R1 வந்து 8 by 100 புரியுதா இப்போ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்போ என்ன வந்திருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 வந்து 30 இன்ட்டு 8 வில் பி SI1 வந்து 8 3s are 24 214 வந்திருக்கு இது அப்படியே வச்சுக்கலாம் புரியுதா 240 இன்ட்டு N1 அதை மறந்துட்டோமே 240 N1 கரெக்டாக இப்போ இங்கே என்ன வருதுன்னு பார்க்கலாம் SI2 இப்போது SI2 which is equal to P2 வந்து 4000 இன்ட்டு N2 வந்து 4 இன்ட்டு R2 வந்து 12 by 100 புரியுதா ஸோ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறது 40 இன்ட்டு 4 இன்ட்டு 12 ஸோ மல்டிப்ளை பண்ணால் SI2 என்ன வரும்னா 40 இன்ட்டு 4 will be 116 வரும் இப்போ இந்த 116 12 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 1920 வருமா எஸ் இப்போது இது ரெண்டும் சேம்னு சொல்லிட்டாங்க அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 which is equal to சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு சொல்லிட்டாங்க அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிடலாமா இப்போ 240 இன்ட்டு N1 which is equal to 1920 அப்போது N1 தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ 240 அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் வந்து டிவிஷனில் வரும் அப்போ 1920 அப்படியே எழுதிட்டு டிவைடட் பை 214 போடலாம் ஓகே இப்போ இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் பேலன்ஸ் என்ன இருக்குது N1 which is equal to 192 by 24 இருக்குது இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாம் 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் இல்லைனா ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக டிவைட் பண்ணிவிடுங்க 24 டேபிளால் நான் வந்து 2 டேபிளாக கேன்சல் பண்ணி பார்க்குறேன் 2 1s are 2 2 2s are 4 இங்கே வந்து 2 9s are 18 பேலன்ஸ் 1 12 ஆகிடுச்சு 2 6 are 18 2 6 are 12 இப்போ ரெண்டும் மறுபடியும் 2 டேபிளில் கேன்சல் ஆகும் 2 6 are 12 2 3s are 6 no 2 4s are 8 balance 1 16 2 8s are 16 இப்போ again இது 60 விலே கேன்சல் பண்ணலாம் 6 1s are 6 6 8s are 48 கரெக்டா அப்போது N1 which is equal to என்ன வருது 8 years புரியுதா அப்போ நம்ம என்ன எழுதலாம் டைம் நம்பர் ஆஃப் இயர் இல்லைனா டைம் which is equal to 8 years அவ்வளோதான் புரியுதா ஸோ இந்த 13th சம் வந்து நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபுல்லாக ஒரு தடவை ஷோ பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிள் தான் அப்படியே நான் சைட் பை சைட் போட்டிருக்கேன் ஓகே இதுவும் வந்து சைட் பை சைட் அப்படியே போட்டிருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டு அப்படியே ஈக்குவேட் பண்ணுறது தான் வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது ஓகே
ஸோ அவ்வளோதான். இந்த மிஸ்லெனியஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோவோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சவங்க கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நம்ம ரிமைனிங் நெக்ஸ்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye students.